Hello students, 11th standard business max, chapter 5 differential calculus, exercise 5.3. 5.3ல இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது question number 3. சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, limit x tends to 2 x power n minus 2 power n by x minus 2 is equal to 448 கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. நமக்கு இந்த ஃபார்முலா ஒன்று லாஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, limit x tends to a x power n minus a power n by x minus a இப்படி இருந்தால் இதோட ஃபார்முலா என்ன வரும், இந்த a power n முன்னாடி வரும், a power n minus 1ன்னு வரும் இல்லையா. அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்ன, லிமிட் x power n minus 2 power n by x minus 2 இல்லையா. இந்த ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 2 இருக்குது. ஏக்கு பதிலாக 2, மேலேயும் பாருங்கள் கீழேயும் பாருங்கள் 2 தான் இருக்குது. இந்த வடிவத்தில் இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, n இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் 1. என்னங்கிறது என்ன தான், ஏங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது இந்த கணக்கில் 2 இருக்குது. 2 பவர் n மைனஸ் 1, n மைனஸ் 1 தானே, சீக்குவல் டு 448. இது சம்மில் கொடுத்துருக்குறது. இப்போ இந்த 448 இந்த சிந்தட்டிக் டிவிஷன் 2வால் டிவைட் பண்ணோம்னா 2 2 4, again 2வால் டிவைட் பண்ணால் 1 1 2, மறுபடியும் 2வால் 5 2 10 6 2 12, again 2 2 2 4 8 2 16 2 1 2 4 2, மறுபடியும் 2 7 2 14. இவ்வளோ தான் இருக்குது. என்னது, அதாவது n 2 பவர் n மைனஸ் 1 சீக்குவல் டு 448க்கு பதிலாக எப்படி எழுதலாம்னா, இந்த 7 இன்ட்டு 2 பவர் 1 2 3 4 5 6, 2 பவர் 6ன்னு வருது. இப்போ என்னுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 7, n ஈக்குவல் டு 7. இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் 2 பவர் இருக்கு இல்லையா, 2 பவர் n மைனஸ் 1, அந்த பக்கம் 2 பவர் என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் போனால் 6 + 1 n ஈக்குவல் டு 7. எப்படி எடுத்துக்கிட்டாலும் என்னோட வேல்யூ 7 தான். அவ்வளோதான். ஓகே.